திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் தமது ஆதரவாளர்களோடு ஆலோசித்து வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தமது ஆதரவாளர்களோடு ஆலோசித்து வருகிறார். நேற்றைய தினம் இருதரப்பாக இருந்தவர்கள் ஒன்றிணைந்தோம் என்ற தகவல் வெளியான நிலையில் திரு சி வி சண்முகம் அவர்கள் தம்முடைய நிலைப்பாட்டை மாற்றாமலே இருந்தார். இந்த நிலையில் திரு விஜயபாஸ்கர் தமது ஆதரவாளர்களோடு தமது புதுக்கோட்டை எழுப்பூரில் அவருடைய இல்லத்தில் ஆதரவாளர்களோடு ஆலோசித்து வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து வருகிறார் முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள். அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும், அதிமுகவினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், திரு சி வி சண்முகம் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், தொடர்ந்து நாம் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தமது ஆதரவாளர்களோடு புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் தம்முடைய ஆதரவாளர்களோடு சந்தித்து வருகிறார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி. இப்போ திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தன்னுடைய இல்லத்தில் ஆலோசித்து வருவதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்தான கள தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? சூர்யா அதிமுகவிலே தொடர்வதா அல்லது வேறு நடவடிக்கை எடுப்பதா என்பது குறித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி மக்களிடம் கருத்து கேட்பு செய்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுகவில் தனி அணியாக இருந்த எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் தரப்பிற்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து சட்டமன்ற சபாநாயகரிடம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டன. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் எடப்பாடியை சந்தித்து எந்த விதமான மன்னிப்பு கடிதமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தனது ஆதரவாளர்கள் மற்றும் விராலிமலை பொதுமக்களிடம் என்ன செய்வது என்பது குறித்த ஆலோசனை செய்து வருகிறார். இந்த ஆலோசனையில் அதிமுகவிலேயே தொடர்வதா அல்லது மாற்று நடவடிக்கையில் ஈடுபடுவதா என்பது குறித்த விஜயபாஸ்கர் இன்று ஒரு முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சூர்யா, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த ஆலோசனை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி.